கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். கடந்த மாதம் முழுதும் கண்ணின் மணியை போல பாதுகாத்து புதிய மாதத்துக்குள்ளே நம்முடைய தேவன் அழைத்து கொண்டிருக்கிறார். அழைத்து கொண்ட தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த மாசத்திலே தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாசத்துக்காக தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் தேவனால் எல்லாம் கூடும். பல சூழ்நிலையிலே புதிய மாசத்துல நம்ம கடந்து போயிட்டு இருப்போம். இந்த மாசம் முழுதும் தேவன் என்னை எப்படி ஆசீர்வதிப்பார், என் குடும்பத்தை எப்படி வழி நடத்துவார், என்னோட வாழ்க்கையில் எனக்கு நிறைய தேவைகள் உண்டு, நிறைய காரியங்கள் இருக்கு, நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கு, சில குடும்பத்தில் பலவீனத்தில் இருப்பாங்க, வியாதியில் இருப்பாங்க, பல சூழ்நிலையில இணைந்து இருப்பீங்க. கர்த்தர் இந்த மாசத்துல நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்ன? தேவனால் எல்லாம் கூடும். டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம், கடன் பிரச்சனையிலே இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, அந்த அளவுக்கு பிரச்சனையா இருக்கலாம். வியாபாரத்திலே, சில குடும்பத்திலே ஆசீர்வாதம் இல்லாத சூழ்நிலையா இருக்கலாம். சில குடும்பத்தில் கற்பத்தினி இன்னுமாக என்னை என்ன ஆசீர்வதிக்கலையே அப்படி சொல்லி சில காரியங்கள் இருக்கலாம். குடும்பத்தில் உள்ள காரியமா இருக்கலாம், கணவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். எத்தனையோ காரியங்கள் நம்ம சொல்ல முடியும். இந்த மாசத்துல தேவனால் எல்லாம் கூடும். மனுஷனால கூடாதுதான், ஆனா தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தருடைய வார்த்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். உங்க குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாம் தேவனால் கூடும். மனுஷனால கூடாதுதான், ஆனா தேவனால் எல்லாம் கூடும். அவருடைய வார்த்தையை விசுவாசித்து இந்த மாசத்துல கேளுங்க, அப்பா என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எனக்கு இந்த தேவை இருக்கு, எல்லா தேவைகளும் சந்திங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணுமா, தேவனோட சமூகத்துல அர்ப்பணித்து கேளுங்க. உங்க குடும்பத்துல எல்லா காரியத்திலும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவார். புதிய மாசத்துக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் ராஜா. இந்த மாசத்துக்கான செய்த கிருபைக்காக நன்றிப்பா. புது கிருபை நிரப்புங்க. இந்த மாசம் முழுதும் ஓடக்கூடிய கிருபை தாங்கப்பா. பரிசுத்தவனால் நிரப்பு ராஜா, அக்னி அபிஷேகம் நிரப்பு ராஜா, உம்முடைய வல்லமையினால் நிரப்பு ராஜா, உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும், உம்முடைய கிருபையினால் நிரப்புங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசிரிங்க. பலகணிகளை திறந்து கர்த்தர் இடமில்லாமல் போக மட்டும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரிங்க. களஞ்சியங்கள் பாத்திரம் எல்லாம் நிரம்பி வெளியிட்டோம். யாரெல்லாம் தாழ்த்துறோளோ ஆவிக்குரிய ஆசிரம், பூமிக்குரிய ஆசிரம், தலைமுறை ஆசிரம், எல்லா ஆசிரங்களும் இயேசு கிறிஸ்து நாமத்தால் பெற்றுவிட்டோம். அவனுடைய சிரசு மேலே ஆசீர்வாதம் வைங்க ராஜா. அவனுடைய கையின் கீழில் ஆசிரிங்க. அவனுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசிரிங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட இருந்து ஆசிரிங்க. என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லா குறைகளெல்லாம் நீக்கி சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசிரிங்க. அநேக குடும்பத்திலே தேவைகள் உண்டு, தேவைகளெல்லாம் இந்த மாச கர்த்தர் கூட இருந்து ஆசிரிங்க. தேவனால் எல்லாம் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கு. என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும் எல்லா தேவைகளும் கர்த்தர் கூட சந்திங்க. உம்முடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த மாசத்திலும் சகலவிதமான செழிப்புனாலே அப்போ அவங்க பிள்ளைகளை திருப்தியாக்கி ஆசிரிங்க. நாங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உண்மையா வாழைங்களை தாழ்த்த முடியும். இந்த மாசத்துல எல்லா காரியத்திலும் கத்தர் கூட இருந்து உங்களோட ரத்த கொட்டைகளை வேலையடைத்து மூடி மறைத்து கத்தர் பாதுகாத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தாலே முத்திரை போட்டு ஆசிரிங்க. எல்லா குடும்பத்தையும் கத்தர் பொறுப்படுத்துங்க. கத்தருடைய கருத்துக்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் சொல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவருக்கும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பார். என்னுடைய ஊழியலுக்காக தொடர்ந்து ஜெபித்து விடுங்கள். 9363064181 நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell.
God bless you.